3 மொழிகள் அப்படிங்கிறது வந்து ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அடிப்படையில் உங்க கட்டுரையில நான் புரிஞ்சுக்கிறது 2 மொழியே போதும்னு சொல்றீங்க. ஆனா மொழிகளை அதிகமாக கற்றுக்கிறது நல்லது தானே? அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஐக்யூ லெவல் நிறைய இருக்கு. அப்போ அவங்க 3வது மொழி கத்துக்கிறது நல்லதுன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல? எனக்கு பர்சனலாக 4 மொழி தெரியுங்க. ஐ நோ இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடா. எந்த மொழியை நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணலையோ அது அப்படியே அட்ரோஃபி ஆகிட்டு போகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இப்போ இங்கிலீஷ் நல்லா வரும், தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். என்னோட ஹிந்தியும் கன்னடாவும் கொஞ்சம் டிகே ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. தேவைப்பட்டால் மக்கள் தானாகவே கற்றுக்குவாங்க. இது ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, எவிடன்ஸ் இல்லாமல் பாலிசி போடக்கூடாது. அப்படி அந்த பாலிசி போட்டால் தப்பாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் உதாரணம் இந்த மும்மொழி கொள்கை தான். எதுக்கு நான் ஒரு 4-5 உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். சென்சஸில் எத்தனை மொழி உங்களுக்கு தெரியும்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. 3 மொழி தெரிஞ்சவங்க சதவீதம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? சுமாராக ஆக்சுவலாக 7% தாங்க. இந்தியா அளவில் 7% மக்கள் தான் 3 மொழி தெரியும்னு 2011 சென்சஸில் கூறியிருக்காங்க. இந்த நார்த் இந்தியன் ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் less than 2%, 1 to 2% தான். ரயில்கள் விடுங்க, பைலிங்குவல் கூட 2 மொழி தெரிஞ்சவங்களே சென்சஸ் 2011 படி 26% தாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் எந்த ரிசர்ச்சையும் இவங்க சைட் பண்ணல. ஒரே ஒரு சென்டென்ஸில் அதிக மொழி படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி விட்டானுங்க. அப்படி நல்லது கிடையாது. அதில் அந்த கேம்பிரிட்ஜில் என்ன சொல்கிறாங்க அந்த ஹேண்ட்புக்கில், ஒரு மொழியோட 2 மொழி தெரிஞ்சுக்கிறது டெஃபினட்டாக நல்லது. ஆனால் 3-4 அப்படி போனீங்கன்னா ப்ரொபோஷனேட்டாக கெயின்ஸ் இருக்குங்கிறது இல்லை. 2 மொழிக்கு அப்புறம் அது குறைஞ்சிட்டே வரும். அந்த ப்ரொபோஷனேட் கெயின்ஸ் இருக்கு. அதனால கிடைக்கிற பலன் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தேர்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல பயன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜே உங்களுக்கு உதைக்குதுங்கிறப்போ இந்தியாவில் அதுதான் நிலைமை. நீங்கள் தேர்ட் லாங்குவேஜ் இன்க்ளூஸ் பண்ணிங்கன்னா 3மே போச்சு. நிறைய லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்க லிங்குவிஸ்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. லிங்குவிஸ்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னா இப்போ நானே உங்ககிட்ட தமிழில் பேசுகிறப்போ அடிக்கடி இங்கிலீஷ் வார்த்தை உள்ளே வருது, இல்லாட்டி இங்கிலீஷில் பேசுகிறப்போ அடிக்கடி தமிழ் வார்த்தை. தட் இஸ் த மோர் லாங்குவேஜஸ் யூ நோ, அந்த இதில் லிங்குவிஸ்டிக் இன்டர்ஃபரன்ஸ் கூட ஆகும்.